இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். உங்கள் மத்தியில் பேசும்படியாக ஆண்டு கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோதரம். இந்த நாள் வேதத்துக்கு ஆதாரமாக என்னாகுமோ 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே துர்ச்செய்தியை பரப்பி கொண்டு வந்தார்கள் பார்க்கிறோம். தேவ பிள்ளை யாரு என்று சொன்னால், தேவ பிள்ளைகளை இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து போகும்போது கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக தேவ பிள்ளைகளே அங்கே மோசே ஒரு 12 பேர் அனுப்புகிறார். அந்த 12 பேர்ல ஜோசுவாவும் காலேப்பும் தவிர 10 பேர் அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க ஏனோக்கு குமாரர் இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்களே அந்த சபைக்குள்ளே என்ன பண்ணுகிறாங்க, துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை வேற ஜனங்கள் துர்ச்செய்தி பரப்பல. தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளே என்ன பண்றாங்க, அதுல இந்த 12 பேர்ல 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புகிறாங்க. தேவ பிள்ளைகளே பாருங்க. ஆனா தேவ பிள்ளைகளை வேத வசனம் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் துர்ச்செய்தி பரப்புறதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு வேதத்துல பார்க்கிறோம், துர்ச்செய்தி பரப்புறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அது மற்ற ஜனங்களை ஒசத்தி பேசுறது, மற்ற தேவங்களை ஒசத்தி பேசுறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அவங்கள மேற்கொள்ள முடியாது, நம்மகிட்ட பலன் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி தேவ பிள்ளைகளை இந்த 10 பேரும் இந்த ஜனங்களுக்குள்ள கிட்டத்தட்ட துர்ச்செய்தியை பரப்புனார்கள் பார்க்கிறோம். ஆனா காலேப்பும் ஜோசுவாவும் அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலான்னு சொல்றாங்க. ஆனா என்ன நடக்கிறது தேவ பிள்ளைகளே, இந்த 10 பேர் ஜனங்கள் சொன்னதுனால சபைக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிறது, இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு குழப்பம் இருக்கிறது. நம்ம எகிப்துக்கே ஒரு தலைவனை உண்டாக்கி பேரோன்னு சொல்லுகிறாங்க. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக குடும்பத்துல குழப்பம் வர்றது காரணம் தேவ துர்ச்செய்தியை பரப்புறதுனாலதான். அநேக சபைக்குள்ளே குழப்பத்துக்கு காரணம் தேவ பிள்ளைகளை துர்ச்செய்தியை பரப்புறதுனாலதான். எப்படி ஒரு 10 பேர் கிடப்பான், எப்படி ஒருத்தர் 2 பேராவது கிடப்பான். அந்த துர்ச்செய்தியை பரப்புறதுக்குன்னே சில பேர் இருக்கான். சபையில, கிராமத்துல, தேவ பிள்ளைகளை வாழ்ற பட்டணத்துல, கம்பெனியில, தேவ பிள்ளைகளை ஊழியத்துல, தேவ பிள்ளைகளை துர்ச்செய்தியை பரப்புறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. விசாசு அவனுக்குள்ள போய் என்ன ஆகுனா, அவன் துர்ச்செய்தியை மட்டும்தான் அவனுக்கே பரப்பி கொண்டு வருவான். நீங்க யூடியூப்ல பாருங்க, டிவியில பாருங்க, தேவ பிள்ளைகளே மற்ற ஊழியக்காரர்களை குறித்து, மற்றவங்களை குறித்து, மற்ற சபையை குறித்து துர்ச்செய்தி பரப்புகிற தேவ பிள்ளையே உனக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, துர்ச்செய்தியை பரப்புறதுக்காக உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நற்செய்தியை பரப்புறதுக்காக தான் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். தேவ பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற காட்டில உன்னோடு கூட இருக்கிற பெரியதவரை மறந்துடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, ஏனோக்கு இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. நம்ம இந்த உலகத்துல கொஞ்சம் ஜனம் தான் இருக்கிறோம். நம்ம அவங்களை எப்படி சுதந்திரத்துக் கொள்ள முடியும், நம்ம எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும்? அதெல்லாம் முடியாது. தேவ பிள்ளைகளே, துர்ச்செய்தி பரப்புறதுக்கு உங்களை என்னையும் தெரிவிக்கவில்லை. நீ விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளையே, ஆனா துர்ச்செய்தி பரப்புறதுக்காக இல்ல. வேத வசனம் சொல்ல புறஜாதிய துர்ச்செய்தி பரப்பல. இங்கே தேவ பிள்ளைகளே, கர்த்தரை அறிந்த மக்கள் தான் துர்ச்செய்தி பரப்புகிறாங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக சபைகளை எப்படி துர்ச்செய்தி பரப்புறாங்க. கிறிஸ்தவனை குறித்து தேவ பிள்ளை கிறிஸ்தவனே துர்ச்செய்தி பரப்பி கொண்டு வருகிறான். தேவ பிள்ளைகளே, எத்தனை சேனல் டிவிலெல்லாம் பார்க்குறோம். உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்க இல்லை? தேவ பிள்ளைங்க, உன்னை துர்ச்செய்தி பரப்புக்காக தான் ஆண்டவர் இங்கே தெரிந்து எடுத்தாரா? அதோட நீ பண்ணி வைக்க போகலாம். தேவ பிள்ளைகளே, நற்செய்தி அறிவிக்கும்படியாக தான் ஆண்டவனை தெரிந்து கொண்டா. இந்த துர்ச்செய்தியை நீ அறிவிப்பாயானால் தேவ பிள்ளைகளே, உன்னுடைய காரியம் எப்படி ஆகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள், ஒருவேளை இதுவரைக்கும் யாரை குறித்து, ஒரு பொண்ணை குறித்து, ஒரு மகனை, ஒரு பொண்ணை குறித்து துர்ச்செய்தி சொல்லுகிறது, ஒரு கிராமத்துல ஒரு பையனை குறித்து துர்ச்செய்தி சொல்லுகிறது. இப்படியாக தேவ பிள்ளைகளே, அதாவது துர்ச்செய்தியை பரப்புகிறவனுக்கு தேவ பிள்ளைகளை ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்தவாயினா ஆண்டவர் உன்னை மனம் இறங்குற தேவனாய் இருக்கிறார். துர்ச்செய்தி பரப்புறதுக்கு சொந்த சகோதரனே, என் சகோதரியே, தாயே, தவப்பனே, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, தேவ பிள்ளைகளை, அவன் கிரிகளை தக்க தேவனும் பலர் அளிப்பா. ஆனா உங்களுக்கும் எனக்கும் துர்ச்செய்தி பரப்புறதுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கல. தேவ பிள்ளைகே,
உலகத்துல 1000 இருக்கட்டும், எவ்வளவு ஜனங்க இருக்கட்டும், ஒன்னால 100 பேர் கூட இருக்கட்டும், நம்மளோட இருப்பவர் யாரு? தேவ பிள்ளைகளே, எத்தனை அதிசயத்தை கண்டா, எத்தனை அற்புதங்களை கண்டு இருக்கிறா. உன் கண்கள் காண்டிருக்க, மறுபடியும் நீ என்ன துரிச்சவிதை பரப்புற? சில பேர் பாருங்க, சில சபையில சில பிள்ளைகள் எல்லாம் அப்படி துரிச்செய்தி பரப்பு வருவாங்க. அப்புறம் அப்படியாக்கும் இப்படியாக்கும், பாஸ்டர் இப்படியாக்கும் எப்படியாக்கும், தேவ பிள்ளைகளை பிசோப்பு இப்படியாக்கும் அப்படியாக்கும், தேவ பிள்ளைகளை துரிச்செய்தியை போதகர் அப்படியாக்கும் எப்படியாக்கும் என்று சொல்லி துரிச்செய்தியை பரப்புகிறவனுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீ துரிச்செய்தியை பரப்பியானால் தேவ பிள்ளைகள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். ஆண்டவர் உன்னை நற்செய்தி, ஆண்டவர் இனிமேல நான் நற்செய்தி தான் அறிவிக்கிறேன், துரிச்செய்தியை பரப்பக்கூடாது. இந்த துரிச்செய்தியை பரப்பினதுனால சபைக்குள்ள கலக்கம் கொண்டாகிட்டு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு கலக்கம் உண்டாகிட்டு முறுமுறுத்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை இனி அப்படி இல்லாதபடி கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம்மா. நல்ல ஆண்டவரே சோதரனப்பா, இந்த நாளுக்காக சோதரனப்பா. ஆண்டவரே, நாங்கள் துரிச்செய்தி அல்ல, தேவ பிள்ளைகளை நற்செய்தியே நாங்கள் அறிவிக்கணும்ப்பா. அந்த துரிச்செய்தி அப்பா சொல்றதுக்காக எங்களை உலகத்தில் படைக்கல, நல்ல நன்மை செய்யும்படியாக படைத்திருக்கிறேன், நற்செய்தி அறிவிக்காக படைத்திருக்கிறீர் அப்பா. இனிமே நாங்கள் யாரை பொறுத்தோம், சபைக்குள்ளே, உலகத்துல, வேலை செய்கிற இடங்களில், ஊழிய பாதையில, கிராமத்துல, ஆண்டவரே படிக்கிற இடங்களை யாரை பொறுத்தும் துரிச்செய்தி சொல்லாதபடி எங்களை விலக்கி காக்க முடிய சொல்லிக்கிறோம். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வழிநடத்துங்க, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. துரிச்செய்தி பரப்பாதங்க தேவ பிள்ளைகளே, நன்மையானதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.